ஹாய் எவ்ரிவன். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது நம்ம கேரி அவுட் பண்ணுற ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூலேருந்து தள்ளி போயிருக்கு, அதோடைய சென்ட்ரல் ஆக்சிஸும் நாமினல் வேல்யூவும் எந்த அளவுக்கு தள்ளி போயிருக்கு, அதனுடைய ரிஜெக்ஷன் என்ன, எந்த அளவுக்கு வந்து அக்செப்டபிளாக இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். இங்கே லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து 20, அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 30. ஸோ இது வந்து சென்டர் ஆக்சிஸ் வந்து மீன் வந்து மியூ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். நாமினல் வேல்யூ வந்து 25. இந்த க்ரீன் கலரில் இருக்கிற லைன் தான் வந்து ப்ராசஸ் வித், நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராசஸில் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டோட வேல்யூ தான் வந்து க்ரீன் கலர் வேல்யூ. இதுதான் வந்து ப்ராசஸ் வித் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு சிபிகேக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னாக்கா, சிபிகே இஸ் ஈக்குவல் டு அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் மைனஸ் மியூ டிவைடட் பை 3 சிக்மா அண்ட் மியூ மைனஸ் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் டிவைடட் பை 3 சிக்மா. இந்த சிக்மான்றது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ, மியூ அப்படின்றது வந்து மீன் வேல்யூ, சிபிகே அப்படின்றது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மீன் வேல்யூக்கும் நாமினல் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னாக்கா, சிபிகே வந்து மியூ மைனஸ் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் டிவைடட் பை 3 சிக்மா, அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் மைனஸ் மியூ டிவைடட் பை 3 சிக்மா. ஸோ இதை வந்து நம்ம வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 28 மைனஸ் 20 டிவைடட் பை 28 மைனஸ் 21 ஒரு வேல்யூ, 30 மைனஸ் 28 டிவைடட் பை 35 மைனஸ் 28 சொல்லி ரெண்டு வேல்யூ வரும். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து 8/7, 2/7 வரும். ஸோ 8/7 அப்படின்றது வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணோம்னாக்கா 1 something வரும். ஸோ 2/7 பண்ணோம்னாக்கா 0.2 something வரும். ஸோ நமக்கு இது வந்து இருக்கிறதுலையே ஷார்ட்டஸ்ட் வேல்யூ, சின்ன வேல்யூ வந்து 2/7 தான். ஸோ அந்த வேல்யூ நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணி பார்க்கணும். நமக்கு வர்ற அந்த சிபிகே வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நாட் கேப்பபிள் அப்படின்னு சொல்லி நம்ம இது வந்து முடிவு பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த கேர்வில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஏரியா, ரெட் கலரில் இருக்கிற ஏரியா வந்து நிறையா இருந்ததால் நம்ம வந்து இந்த ப்ராசஸை கேரி அவுட் பண்ண முடியாது. பண்ணாலும் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் அண்ட் லாஸஸ் நிறைய வரும். ஸோ அதுக்கான ரூட் காசஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அது ரெமிடிஸ் எடுத்து அதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அந்த வேல்யூக்குள்ளே நம்ம வந்து ப்ராசஸ் வித் வர அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அவுட்புட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், லாஸஸும் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய மீன் வேல்யூக்கும் நாமினல் வேல்யூக்கும் உள்ள சென்டர் ஆக்சிஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸை வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து இப்போ கால்குலேட் பண்ணி இது பண்ணுறது பேர் தான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.